அன்னைக்கு இருந்த ஐயுஎம்எல் வேறீங்க. அவங்க லட்சியத்துக்காக இருந்தாங்க, தன்னுடைய இனத்துக்காக, தன்னுடைய மதத்துக்காக இருந்தாங்க, தன்னுடைய இனத்துக்காக இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற கூட்டம் என்ன, எங்க கொள்ளு கிடைக்குதோ அங்க குதிரை மேய போகுது, அவ்வளவுதான். தாவேக்காங்கிறது என்னது? திராவிட இயக்கங்களை ஒழிக்கிறதுக்காக அவரை கொண்டாங்க. அன்னைக்கு இருக்கிற தலைமை போகுதுன்னா இன்னைக்கு இருக்கிற தலைமை தன்னை நினைச்சுக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். முஸ்லிம்களுக்கு அவங்க இல்லை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. 77ல எம்ஜிஆர் ஜெயிச்ச போது இதே சூழ்நிலை தான் திமுக. அத்தனை பேர் விட்டுட்டு போயிட்டார், ஒருத்தர் பாக்கி இல்லை. தோல்வியும் வெற்றியும் திமுக அசைச்சு பார்த்ததா எனக்கே சரியா தெரியல. கம்யூனிஸ்ட்ங்கிறது ஒரு கட்சி சும்மா அப்பப்போ தேர்தலில் திமுகவோடய காங்கிரஸ் கூடவோ சேர்ந்து ஏதாவது ஒரு எம்எல்ஏ ஏதோ ஒன்று வாங்கிட்டு பொழப்பு நடத்துறதுக்காக நடத்துகிற கட்சிகள் தான். மற்றபடி பொதுமக்கள் கிட்ட ஓட்டு வாங்குற சக்தி அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திமுக தோக்கிறது ஜெயிக்கிறதும் சகஜமாக நடக்கிற ஒரு விஷயம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் ஐயா காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். ஐயா, இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பல மாதிரியான மாற்றங்களை அரசியல் களத்தில் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக தாவேக்காவை நோக்கி பல அரசியல் கட்சிகளை சார்ந்த முக்கிய பிரபலங்களும் திமுகவுடன் கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் தாவேக்காவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஐயுஎம்எல் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேக்காவோட தங்களை இணைச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏதாவது மாதத்துக்கு ஒரு கொஞ்சம் சாப்பாட்டு காசு கிடைக்கும், கட்சி கொஞ்சம் நடத்துறதுக்கு ஏதாவது பணம் சில்லறை கிடைக்கும். அதுக்காக அந்த பாய்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ரம்ஜான் நல்லா கொண்டாடுங்க, ஆடு வெட்டி நல்லா சாப்பிடுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இது எதிர்பார்த்ததாங்க. அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல உற்றுளி தீர்வார் உறவல்ல, அக்குளத்தில் கொட்டியும் நெய்தலும் ஆம்பலும் போல ஒட்டி உருவார் உறவே உறவு அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் மூதுரையில் வந்திருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, குளம் வற்றி போச்சுன்னா அந்த பறவையெல்லாம் அங்கே வரவே வராது மீன் பிடிக்கிறதுக்கு. அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல, வற்றி போன குளத்தை விட்டு ஓடி போகிற பறவை போல இருக்கவங்களாம் உனக்கு உறவே கிடையாது, அவங்கள நம்பாத. அக்குளத்தில் அந்த குளத்துக்குள்ளாரியே கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போல, கொட்டிங்கிற ஒரு வேறு இது செடி, நெய்தலுங்கிற ஒரு செடி, ஆம்பலுங்கிற செடி, குளம் வற்றி போனாலும் அது உள்ளாரே சேர்ந்து அதுவும் செத்து போக ஒழிய குளத்தை விட்டு வெளியே போகாது. அவங்க தான் உண்மையான உறவு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அந்த காலத்துக்கு சரி. இந்த காலத்தில் கிடைக்கும் போது அகப்பட்டதாக சுருட்டுறா ஆண்டி அப்பாங்கிறதா இன்றைக்கி அரசியல். அகப்பட்டு இருக்குது, சுருட்டுறதுக்கு போயிருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியது தான். ஐயுஎம்எல்லை பொறுத்த வரைக்கும் திமுக கூட கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்திருக்காங்க. அன்னைக்கு இருந்த ஐயுஎம்எல் வேறீங்க. அவங்க லட்சியத்துக்காக இருந்தாங்க, தன்னுடைய இனத்துக்காக, தன்னுடைய மதத்துக்காக இருந்தாங்க, தன்னுடைய இனத்துக்காக இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற கூட்டம் என்ன, எங்கே கொள்ளு கிடைக்குதோ அங்கே குதிரை மேய போகுது, அவ்வளோதான். இந்த 60 ஆண்டுகளில் பல முறை ஆட்சி மாற்றத்தை பார்த்துருப்பாங்க. இப்போ ஏடிஎம்கே ஆட்சி இந்த இடைக்காலத்தில் நடந்திருக்கு. இருந்தாலும் திமுகவோட 60 ஆண்டுகள் உறவில் இருந்துட்டு இப்போ தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததும் இவர்களை விட்டு விலகுறாங்கன்னா அதுக்கான ஏதோ அரசியல் காரணங்கள் இருக்கு. அமித்ஷாவுடைய முடிவு தானுங்களே இன்னைக்கு. தாவேக்காங்கிறது என்னது? திராவிட இயக்கங்களை ஒழிக்கிறதுக்காக இவர் அந்த தலைவர் பேர் என்ன, இப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்கார், அவர் பேர் விஜய். அவர் கொண்டாங்க. அவருக்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது. உட்காந்துட்டு முழிக்கிறார், பதவியில் உட்காந்துக்கிட்டு பேந்த முழிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நல்லா தெரியுது. எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போயிட்டார். இப்போ அசம்பிளிலையும் பேச மாட்டேங்கிறாருன்னு இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரெஸ்ஸை தான் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு பார்த்தாக்கா அசம்பிளிலையும் பேச மாட்டேங்கிறீங்களே, எப்போ தான் பேசுவீங்கிற மாதிரி இப்போ அந்த அளவுக்கு கிண்டலும் கேலிக்கு ஆளாகிருக்கிறாரு. அமித்ஷா கொண்டாரு, இது பண்ணார். ஞானேஷ்குமார் எலெக்ஷன் கமிஷனர் 2 பேர் சேர்ந்தாங்க, எலெக்ஷன் மேனிப்புலேட் பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. எல்லாத்துலேயும் அவங்க ஜெயித்தாங்க. அப்போவும் கூட அவங்களால முழு மெஜாரிட்டி கொண்டு வர முடியல. ஒரு நல்ல வேக்கம் கிடச்சிது. உடனே இவங்க திமுகவே சொன்னதாக கூட கேள்வி எனக்கு. தன்னுடைய கட்சியில் இருந்த கூட்டணியில் இருக்கவங்க பதவி கிடைக்குதுன்னா போயிடுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கங்கிறது இன்னொரு தகவல். ஐயுஎம்எல்லாம் அது முஸ்லீம் லீக் கட்சிகள்லாம் ஒரு லட்சியத்தோடு வந்தவங்க. அதனால் அவங்க அதற்கு இன்றைக்கி இருக்கிற தலைமை போகுதுன்னா இன்றைக்கி இருக்கிற தலைமை தன்னை நினச்சிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். முஸ்லீம்களுக்கு அவங்க இல்லை. அமித்ஷாவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு போகிற ஒரு கூட்டமாக அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அது முஸ்லீம்கள் தான் அதை பற்றி யோசிக்கணும். அந்த இனம் முஸ்லீம்கள் தான் அதை பற்றி யோசிக்கணும். இப்போ தாவேக்கா பாஜக சார்புடையதாக இருக்குதுன்னா ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை கொண்டிருக்கக்கூடிய ஐயுஎம்எல் அவங்க கூட போகிறதுக்கான அதை தான் நான் சொல்கிறேனே. இன்றைக்கி இருக்கவங்க தன்னை நினைக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த முஸ்லீம் லீக் முஸ்லீம்களுக்காக இருந்தது.
இன்னைக்கு இருக்க வந்து தனக்காக இருக்கிறவங்க. வித்தியாசம் தெரியுதில்ல உங்களுக்கு? அதை வச்சு எனக்கு என்ன லாபங்கிறது தான். ம். என்னால் அந்த கட்சிக்கு என்ன லாபங்கிறது இல்லை. ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்கள் அவங்கள வந்து அவங்களோட பிரதிநிதியா அவங்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் எடுக்க முடியாது. தௌஹீத் ஜமாத் இருக்குது, நிறைய கட்சிகள், நிறைய முஸ்லீம் இது அமைப்புகள் இருக்குது. அதில் சில பேர் இவங்களோட இருக்கா. அந்த நான் தான் சொன்னேன், அற்ற குலத்து அருநீர் பறவை. நீ பதவி இல்லைன்னும் போது கிடைக்கும் போது காற்றுள்ள போதே தூற்றுக்கொள், அவ்வளோதான். ஓகே. இப்போ 60 ஆண்டு காலம் திமுகவோட இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, திமுக பலமுறை ஆட்சிக்கு வந்திருக்கு. அவங்களுடைய ஆட்சியில் வந்து இவங்க வந்து ஒரு சட்டசபையில் அவங்க கூடவே இருந்திருக்காங்க. இருந்தாலும் இதுவரைக்கும் ஐயுஎம்எல்லுக்காக ஒரு மந்திரி சபை வந்து ஒதுக்கப்பட்டதில்லை. ஆனால் தாவேக ஆட்சியில் வந்து மந்திரி சபை ஒதுக்கப்பட்டிருக்கு. அவங்க அப்படி தானே சொன்னாங்க, என்னோட கூட்டணிக்கு வர்றவங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்குறேன். நாங்கள் போய் அப்புறம் எடப்பாடி கூட இருந்தவங்க வந்து 20 பேர் போனாங்க. ஒருத்தருக்கும் ஒரு முறுக்கு இது குச்சி மிட்டாய் கூட கொடுக்கல அவங்களுக்கு. அத்தனை பேர் திரும்பி வந்துட்டாங்க. உடனே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேணாம்னு சொல்லி திரும்பி கொடுத்தாங்க. போகிறாங்க. வாழ்த்துக்களை தான் சொல்கிறேன். அந்த இன்றைக்கி ஐயுஎம்எல்லுடைய தலைவராக இருக்கவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏதாவது சோத்துக்கு வழி இருந்ததுன்னா பார்த்துங்க, பொழைக்கிற வழி பாருங்கள். இல்லை, திமுக உடன் இருந்த கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, இப்போ ஐயுஎம்எல் இருந்தாலும் மகேந்திரன் போன்றவர்கள் எல்லாமே போகிறாங்கங்க. ஆமாம். என்னை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் நெஜ கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது உங்களுக்கு தெரியுமில்ல? காரல் மார்க்ஸ் என்ன சொன்னார்னா, வர்க்க பேதத்தை ஒழித்தால்தான் பொருளாதார சமத்துவம் வரும்னார். வர்க்க பேதம்னாக்கா ஜாதி மதம், அதை ஒழிச்சாதான் பொருளாதார சமத்துவத்தை கொண்டு வர முடியுங்கிறது தான் காரல் மார்க்ஸ் சொன்னது. நம்ம ஊரில் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் யார்? சங்கரன் நம்பூதிரிப்பாடு. நம்பூதிரிப்பாடுங்கிறது ஐயங்கார்னு அர்த்தம். ஏஎஸ்கே ஐயங்கார். இப்படி ஜாதி பேரை வச்சுட்டு இருக்கவங்களாம் கம்யூனிஸ்டாக வந்து சேர்ந்தாங்க. அதனால தான் நம்ம ஊரில் கம்யூனிஸ்ட் எடுபடலை. கம்யூனிஸ்டுங்கிறது ஒரு கட்சி சும்மா அப்பப்போ அந்த தேர்தலில் வந்து திமுகவோடையோ காங்கிரஸ் கூடவோ சேர்ந்து ஏதோ ஒரு எம்எல்ஏ ஏதோ ஒன்று வாங்கிட்டு பொழப்பு நடத்துறதுக்காக நடத்துகிற கட்சிகளை தான். அவங்களுக்கு ஓட்டு இருக்குதா? தொழிற்சங்கத்தவாதிகள்னு எடுத்திங்கன்னா கம்யூனிஸ்ட்டுக்கு கொஞ்சம் வேல்யூ இருக்குது. மற்றபடி பொதுமக்கள்கிட்ட ஓட்டு வாங்குகிற சக்தி அவங்களுக்கு கிடையவே கிடையாது. எத்தனை பேர்த்துக்கு கதிர் அறிவாள் சின்னம் தெரியும்? என்ன மாதிரி கழுடுகளுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா கம்யூனிஸ்டுடைய சின்னம் என்னான்னு? நாங்கள் எல்லாம் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அதை கேள்வி தெரியாது, யாருக்குமே தெரியாது. கதிர் அறிவாள் சின்னமெல்லாம் எவனுக்கு தெரியும்? பிரஜா சோசியலிஸ்ட் கட்சின்னு ஒரு காலத்தில் ஒன்று இருந்தது, குடிசை சின்னத்தோட. அவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. இப்போ 71ஆம் வருஷத்தில் 77 வந்து எம்ஜிஆர் ஜெயித்த போது இதே நடந்தது. கலைஞர் கூட வந்து திமுக கூட கூட்டணிக்கு ஒருத்தர் வர மாட்டேன்ட்டார், தனியாகவே நின்னார். யார் வேணாரா நின்னார். நின்றுட்டு 25 இடத்துல ஜெயிச்சார். அப்போ தான் தெரிஞ்சது, ஒரு ஆள் கூட இல்லைன்னா கூட 25 இடத்துல ஜெயிக்கிறதுக்கு அவர்கிட்ட கட்சியில் ஆளுங்க லாயலாக விசுவாசமாக இருக்கவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சது. அதையும் அவர் ப்ரூவ் பண்ணார். அதே மாதிரி தான் காங்கிரஸ் விளையாட்டு காட்டுச்சு. 60 இடங்கள் காட்டுச்சு, வான்னு கொடுத்தாரு. குலாம் நபி ஆசாத் வந்து மிரட்டினார், தயாளமாக உள்ள தள்ளிடுவேன்லாம் மிரட்டினார். எவ்வளோ சீட்டு வேணுன்னாரு? 63 எடுத்துக்கோட்டார். 5 இடத்துல ஜெயிச்சாங்க. கலைஞர் சொன்னார் 63 நாயன்மார்களாக வந்தாங்க, பஞ்சபாட்டர் கூட வெளியே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தானே காங்கிரஸ் பேரம் பேச முடியல. உனக்கு 5 சீட்டு தான் அவன் யோகியதை. 63 சீட்டு கொடுத்தா 5 சீட்டில் தான் அவன் சொந்த செல்வாக்களை ஜெயிச்சான். அது கூட உன் கட்சியினால ஜெயிக்கும். அப்படி அதனால தான் காங்கிரஸுக்கு பேரம் பேச முடியாது. ஐயுஎம்எல்லாம் வந்து பொழப்புக்காக நடத்துகிற கட்சிகள். முஸ்லீம்கள் பேரை சொல்லிட்டு தான் பொழப்பை நடத்துறதுக்காக நடத்துகிற கட்சி. அதனால் அவங்க போனதில் ஆச்சரியப்பட்டதில்லை. அரசியலுக்கு என்ன சேவை செய்கிறதுக்காக வர்றாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போது ஒருத்தர் வந்திருக்காரு, சேவை செய்யணுங்கிறாரு. சேவை செய்யணும்னு நினச்சாக்கா சூர்யா கார்த்திக் கூட தான் இருக்காங்க. அவங்களும் சினிமாக்காரர் தான். நான் அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ எம்பிஐ இது பண்ணாங்க. ஏறத்தாழ 20,000 என்ஜினியர்களை உருவாக்கியிருக்காங்க. எந்த பதவியிலும் இல்லை. அவங்கள தெய்வமாக கும்பிடுறாங்க. சேவை செய்யணும்னு நினச்சா எங்கேருந்து வேணாலும் சேவை செய்யலாங்க. இப்போ நான் எந்த பதவியிலுமே இருந்ததில்லை. நான் எவ்வளோ இது குடிச்ச மாற்று வாரிய இதில் நான் வேலை பார்த்துருக்கேன். இவங்களுக்கெல்லாம் திருநங்கைகளுக்கெல்லாம் நான் எவ்வளோ செஞ்சுருக்கிறேன். பல திருநங்கைகள் என்ன தெய்வமாக கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு செஞ்சுருக்கேன். எனக்கு எந்த பதவியிலையும் நான் இருந்ததில்லை. இன்றைக்கி ஒரு திமுக எனக்கு கொடுத்ததில்லை, அதிமுக எனக்கு கொடுத்ததில்லை. நான் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. சேவை செய்யணும்னு நினைக்கிறோம், சேவை செஞ்சுக்கிட்டு போகலாம். சூர்யா கார்த்திக் மிகப்பெரிய உதாரணம். ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்கின ஒரு ஆசாமி வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்து எனக்கு சம்பளம் கொடுத்தா தான் சேவை செய்வேன்னு சொல்லி வந்தவர் அவர் ஒருத்தர் தான். இதுக்கு மேலே பேசினா குண்டாசில் உள்ள தள்ளிடுவாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து தாவேக்கால வந்து மந்திரி சபையில் வந்து இடம் கொடுக்குறாங்க. ஆனால் திமுக வந்து இவ்வளோ நாள் இருந்தப்போ வந்து மந்திரி சபையில் இடம் கொடுக்காது. அவங்க கூட்டணி அமைக்கும் போது தாங்க சொல்லிடுறாங்க. 67 அண்ணா தான் சொன்னார். 67 இது பண்ணும்போது திமுக இவ்வளோ பெரிய மெஜாரிட்டி வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் பத்திரிகைகள் பூராமல் எழுதுச்சு திமுக ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வரும்னு எழுதுச்சு.
அண்ணா அதை நம்பலை. அதை நம்பாதனால தான் அவர் எம்பிக்கு நின்னார். அப்போ சென்னையில் நின்றுட்டார், ஜெயிக்காதுன்னு நினச்சிட்டாரு. எல்லாருமே சொன்னாங்க, போய் பார்த்து சொன்னவங்களாம் இந்த தடவை திமுக கண்டிப்பாக ஜெயிக்கணும்னாங்க. அண்ணா நம்பவே இல்லை. பார்த்தா 134 இடங்கள்ல அறுதி பெரும்பான்மையோடு ஜெயிச்சிட்டார். ஜெயித்த போது அவருக்கு ஒன்றுமே புரியல அந்த நேரத்தில். அப்போ என்னாச்சுன்னா ராஜாஜியோட கூட்டணியில் இருந்தாங்க. ராஜாஜி மந்திரி சபை அமைக்கிறதுக்கு அண்ணா ராஜாஜி பார்க்கவே இல்லை. ராஜாஜி பெரிய ஷாக், கூட்டணியில் இருக்கிறவங்களை கலந்துக்கவே இல்லை அப்படின்னும்போது. அப்போ அண்ணா உடனே என்ன சொன்னார்னா, கூட்டணி அமைக்கும் போது என்ன சொன்னோம், தனி பெரும்பான்மை கிடைச்சதுன்னா நாங்கள் மாத்திரம் தான் ஆட்சி அமைப்போம், பங்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தான் உங்களை கூட்டணியில் சேர்த்தோம். அதுக்கப்புறம் அதை பற்றி பேசினேன். உடனே ராஜாஜி ஹனிமூன் இஸ் ஓவர்ட்டார். அவர் அதை சொன்ன அடுத்த செகண்டு தன்னுடைய மந்திரி சபையிலேருந்து 9 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு ஈரோட்டில் பெரியார், திருச்சியில் இருக்கார், பெரியார்கிட்ட போய் இந்த மந்திரி சபையை உங்களுக்கு சமர்ப்பணம்னு சொன்னார். ராஜாஜி அசந்து போயிட்டார். தனக்கு நேர் விரோதியாக இருக்கிற பெரியார்கிட்ட போய் ஆட்சியே உனக்கு தான் அப்படின்னு சொன்னது. அந்த அளவுக்கு அண்ணா பண்ணார். ஆனால் 71லேயும் அப்படியே தான் ஜெயிச்சுட்டு உக்காந்துட்டார். 184 சீட்டு ஜெயித்தார். இன்றைக்கி ஒன்றும் ரெக்கார்டு. அப்போ கலைஞரை நாங்கள் எங்களையும் சேர்த்து தான் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சில பேர் கேட்கறது வந்தபோது பாவு சண்முகம் அப்போ மந்திரியாக இருந்தார். அவர் மந்திரி பதவியில் கண்டினியூ பண்ணுறாரு. அந்த வீட்டில் போய் படுத்துக்கிட்டார். இவங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. மந்திரி சபை நான் யாரை பொண்ணுன்னு நினைக்கிறேன்னா அவங்க தான் வருவாங்க. இருக்கிறதா இருந்தாருங்க, ரிலேட்டிவ் போகிறதா இருந்தால் போங்கன்ட்டு. எனக்கு ஒன்றும் மந்திரி பதவி தேவையில்லை, நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க, நாம் சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், நீங்கள் யாரை வேணாலும் வச்சுக்கன்னார். வாய் மூடிட்டு போயிட்டார். எம்ஜிஆர் அங்கேருந்து நேபாளுக்கு போயிட்டார். தோற்று போட்டு நினச்சிக்கிட்டு பயந்து போய் ஜெயலலிதாவை கூட்டிகிட்டு நேபாள் போயிட்டார். அங்கே உட்காந்துட்டு அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறார், நான் வர்றவர்னு மந்திரி சபை அமைக்காத என்ன. அதெல்லாம் என்னன்னா அப்போ எங்கள் அண்ணன் அதில் மந்திரியாக இருந்தார். மந்திரி சபை எங்கள் அண்ணனுக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நிறையா இருந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் தான் ஃபோன் அடித்தார், நான் தான் எடுத்தேன். ராஜாராம் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கார், அங்கே தங்க வேணாம், நேராக வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொன்ன. உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு ஃபோனை போட்டு உடனே வீட்டுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு. வந்த உடனே செக்ரட்டரி சார் உங்களுக்கு மந்திரி பதவி போட்டிருக்கோம். அதனால தான் எனக்கு இந்த இவ்வளோ டீட்டெயில் தெரியும். அந்த டைமில் நாங்கள் பாவுஷா வீட்டுக்கு நாங்கள் போகிறோம். எங்கள் அண்ணனும் நான் தான் காரை ஓட்டிக்கிட்டு போகிறோம். போகும்போது அங்கே உட்காந்து க்ளீனாக சொல்கிறார், என்ன சீஃப் மினிஸ்டரை ஏற்றுக்கிறதா இருந்தால் நான் அவன் மந்திரி சபை அமைக்கிறது யாருக்காக. எம்ஜிஆர் அவ்வளோ சொல்லி நடக்கலை. அவர் வரத்துக்குள்ள மந்திரி சபையெல்லாம் போட்டு பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இவர் பயந்துட்டார். எம்ஜிஆர் தோற்று போய்டுன்னு அன்றைக்கி இருந்த பத்திரிகைகள் பூராமல் திமுக தோத்துடுன்னு கருத்து கணிப்பு கொடுத்து அப்புறம் தான் சீஃப் செக்ரட்டரி ராயப்பா அந்த கதையை 1000 தடவை சொல்லியிருக்கோம் உங்ககிட்ட. காமராஜர் ஊரான்னு நினச்சிக்கிட்டு போய் மாலையெல்லாம் போட்டு வந்துட்டார். பார்த்தா 11 மணிக்கு பல் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. 15 சீட்டு ஜெயிச்சார். அன்றைக்கி போன காமராஜர் அதுக்கு பிறகு வரவே இல்லை. அதுதான் நிலவரம். அது இப்போ என்ன சொல்கிறேன்னா 77ல் எம்ஜிஆர் ஜெயித்த போது இதே சூழ்நிலை தான் திமுக. அத்தனை பேர் விட்டுட்டு போயிட்டார். ஒருத்தர் பாக்கி இல்லை. யாரும் கவலைப்பட்டுக்கல. கலைஞர் கவலையே பட்டுக்கல. அவரே நின்னார், 25 இடத்துல ஜெயித்தார். செகண்ட் பிக்கஸ்ட் பார்ட்டி அப்போவும். அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திமுக தோக்கிறதும் ஜெயிக்கிறதும் சகஜமாக நடக்கிற ஒரு விஷயம். ஸ்டாலினே தோற்றுருக்காரு. ஸ்டாலின் 1000 வழக்கில் 2 தடவை தோத்தார். தோல்வியும் வெற்றியும் திமுக அசைச்சு பார்த்ததா எனக்கு சரியாக தெரியல. இன்றைக்கி இருக்கிற தோழர்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஐயோஎம்எலுக்கு வாழ்த்துக்கள். சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். பொண்டாட்டி பொண்ணுங்களுக்கு ரம்ஜான்லாம் நல்லா கொண்டாடலாம். வாழ்த்துக்கள். 77ல் திமுக அதே நிலைமை இப்போவும் வந்திருக்கு. ஓகே, இன்னொரு சந்தர்ப்பத்தில் திமுக அவருக்கு நம்ம இன்னும் விரிவாக பேசலாம். இப்போ உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.